ரீசெண்டா ரிலீஸ் ஆன குயின் மேண்டிஸ் கொரியன் சீரிஸ், அப்புறம் 2017 ரிலீஸ் ஆன லா மேண்டே பிரெஞ்ச் சீரிஸ் இதோட ரீமேக்கா ரிலீஸ் ஆகி இப்ப ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கிற மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டே சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒரு காப்பி கேட் சீரியல் கில்லர் திடீர்னு சிட்டில நிறைய கொலை பண்றான். அந்த காப்பி கேட் யார் மாதிரி கொலை பண்றான்னா, இப்ப ஜெயில இருக்கிற மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டே அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லர் மாதிரி தான் கொலை பண்றான். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி 8 கொலைகளுக்கு மேல பண்ணிருக்காங்க. அதுக்கு சாட்சின்னு பாத்தீங்கன்னா ஒன்னோ ரெண்டோ தான் இருக்கு. இது எந்த கொலைக்குமே சாட்சியே கிடையாது. சரி, ஓகே, நான் கோஆபரேட் பண்றேன் யாருன்னு கண்டுபிடிக்க. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் சொல்ற போலீஸ் ஆபீசர் கூட தான் நான் சேர்ந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பையன் தான். ஆனா அந்த போலீஸ் ஆபீசருக்கு இவங்க தான் தன்னோட அம்மான்னு தெரியாது. சோ அந்த கொலையை பண்றது யாரு, அப்புறம் ஹீரோயின் எதுக்காக 8 கொலை பண்ணாங்க, அண்ட் அந்த பையனுக்கு தான் தான் தன்னோட அம்மான்னு தெரிஞ்சுச்சா இல்லையா? நீங்க குயின் மேண்டிஸ் சீரிஸ் பார்த்திருந்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி நல்லா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் ரஷ் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். எனக்கு இந்த சீரிஸ் பத்தி இன்னும் பேசணும்னு தான் தோணுது. ஆனா இதுக்கு மேல பேசினா ஸ்பாயிலர் ஆயிரும். முக்கியமா ஹீரோயின் ஏன் வந்து கொலை பண்ணாங்க, அப்புறம் அந்த சீரியல் காப்பி கேட் கில்லர் யாரு. இந்த சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 50 நிமிஷம் வரும். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேற ஏதோ ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டாடா பாய்.